வணக்கம். 4/2/2026 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:59 வரை, துவிதியை, அதன் பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:24 வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:24 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி மகராசி என்பவர்கள். மேசராசி என்பவர்களே, இன்று மனம் குழம்பிய நிலையிலே இருக்கும். எதையும் சிந்தித்து செயல்படவும். ரிஷபராசி என்பவர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்பதில் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களை நம்பி முக்கிய பொருட்களை ஒப்படைக்க வேண்டும். உடல்நிலை மிகுந்த கவனம் தேவை. மிதுனராசி என்பவர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கடகராசி என்பவர்களே, இன்று செலவுகள் விஷயத்தில் அதீத செலவுகளை காட்டுகிறது. எனவே எடுக்கும் காரியங்களில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. சிம்மராசி என்பவர்களே, இன்று மனப்போராட்டமான நாளாக இருக்கும். இக்காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று இருக்க முடியாது. அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களே, இன்று வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எக்காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. துலாம் ராசி என்பவர்களே, இன்று யோசிக்காத செய்த காரியத்தில் கூட தனலாபங்கள் மேலோங்கும் நாள். காரிய வெற்றி உண்டு. விருச்சிகராசி என்பவர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் சிறு சிறு தடைதாமங்கள் ஏற்பட்டு பின்பு காரிய வெற்றி உண்டாகும். தனுசு ராசி என்பவர்களே, இன்று வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். அலைச்சல் மிகுந்த நாளாக இன்று இருக்கும். கவனம் தேவை. மகராசி அன்பர்களே, உடல்நிலையில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய நாள். எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. வீண் விரை, மீன் அலைச்சலை காட்டுகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிறருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று எதிரிகளின் தொல்லை மேலோங்கி காணப்படுகிறது. எனவே சட்டத்திற்கு புறமான காரியங்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.